ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கும்பகோணம் கடப்பா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் கொஞ்சமாக பாசிப்பயிறு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், முந்திரி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சமாக கசகசா எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே வேக வச்சு வச்சுருந்த பாசிப்பயிரையும் உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முன்னாடியே நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக அதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான கும்பகோணம் கடப்பா ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.